لا إله إلا الله. نحمده ونصلي على رسوله الكريم. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவன் இட்ட கட்டளைகளை சிரமேற்றாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் விலக்கியுள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக. அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, இந்த புனிதமான ஜும்மா நாளின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள் பாலிப்பானாக. அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظன்னி இன்ன பஅத-ظன்னி இஸ்முன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வீணான எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கின்றன. வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள். உங்களில் சிலர் மற்றும் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை பிணமாக இருக்கிற நிலையில் உண்ண விரும்புவாரா? நீங்கள் வெறுப்பீர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன், மிக்க இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சஹாபா பெருமக்களில் கைஸ் பின் சாபித் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு கொஞ்சம் காது மந்தம், லேசாக காது கேட்காது. எனவே பெருமானார்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு நாள் அன்று தொழுகைக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. தாமதமாக வந்தார். தொழுது முடித்தவுடனேயே எல்லா சஹாபாக்களும் அவரவர்கள் இடத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். பெருமானார்களுக்கு பக்கத்திலேயும் சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டார்கள். இவர்கள் சற்று தாமதமாக வந்த இவர் உள்ளே நுழைகிற போது ஒவ்வொருவராக தாண்டி தாண்டி வந்தார். வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். கடைசியாக பெருமானார்களுக்கு பக்கத்திலே வருகிற போது ஒருவரை கொஞ்சம் தள்ளுங்கள் என்றார். அவர் சொன்னார், உங்களுக்குத்தான் இடம் கிடைத்து விட்டதே, அங்கே உட்காருங்கள் என்று அவர் சொன்னார். கோபத்தோடு அங்கே உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து விட்டு அங்கே உட்கார சொன்னாரே, அவர் யார் என்று பக்கத்திலே உள்ளவரை விசாரித்தார். அவர் இன்னார் என்று ஒரு அடையாளம் சொன்னார். உடனே இவர் சப்தம் போட்டு, ஓ அவரா, அந்த பெண்ணினுடைய மகனாயவர் என்று சொல்லிவிட்டார். அந்த முதலில் அங்கே உட்காருங்கள் என்று சொன்னாரே, அவர் அப்படியே கூனி குறுகி வெட்கித்து போய்விட்டார். அவருடைய தாயாரை சொல்லி அந்த குறையை சொல்லி, ஓ அந்த பெண்ணினுடைய மகனாயவர் என்று சொன்னதனால் அவர் ரொம்ப வெட்கித்து போனார்.
இப்படிப்பட்ட ஒரு குறையை சொன்னார் அல்லவா, அந்த இடத்திலே தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளினான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருள் பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை நாவு. நமக்கு தந்திருக்கிற இந்த நாவு இருக்கிறதே பெரிய ஒரு அருட்கொடை. அது உலகத்தில் அறபோதங்கள், ஆத்மீக தத்துவங்கள், இறைவேத வசனங்கள், நபிமார்களுடைய பொன்மொழிகள் மற்றும் அறிஞர் பெருமக்களுடைய பொன்மொழிகள் இவை அனைத்தும் இந்த நாவிலிருந்து உதிர்ந்தது தான். அதே போன்று பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோள் சொல்லுவது இவையும் இந்த நாவிலிருந்து பிறந்தவைதான். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படத்தக்க நன்முத்துக்கள் அதுவும் இந்த நாவிலிருந்து பிறந்தது தான். குப்பை தொட்டிகளுக்கு போகக்கூடிய உதவாக்கரை பேச்சுக்கள் அதுவும் இந்த நாவிலிருந்து பிறந்தவை தான். எனவே நாவை பேணிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாவு ஒரு சிறிய சதை துண்டுதான், ஆனால் எல்லா உறுப்புகளுக்கும் அது தலைமைத்துவம் வகிக்கிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் அந்த நாவு தலைமைத்துவம் வகிக்கிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அந்த நாவை பார்த்து பயப்படுகின்றனவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் ஒரு மனிதன் தூங்கி எழுகிற போது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்லுகின்றவனாம், நாவே நீ அல்லாஹ்வை பயப்படு, நீ நேராக நடந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ கோணலாக நடந்தால் நாங்களும் கோணலாக வேண்டியது வரும், எனவே அல்லாஹ்வை நீ பயப்படு என்று மற்ற உறுப்புகளெல்லாம் நாவை பார்த்து சொல்லுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அறிஞன் சொன்னான், நாவுக்கு எலும்பு இல்லை, ஆனால் எலும்புகளை எல்லாம் நொறுக்குகின்ற ஆற்றல் அந்த நாவுக்கு உண்டு என்று சொன்னான். ஒருவன் தாறுமாறாக பேசினால், மரியாதையாக பேசவில்லை என்றால் எலும்புகள் நொறுங்கிவிடும் என்று சொல்லுவான். ஒரு மனிதன் ஏழுக்கு மாறாக பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பலார் பலார் என்று கன்னத்திலே அடிவிடும். பேசுவது நாவு, அடி வாங்குவது கன்னம். எனவே நாவு பேசினாலும் அதனுடைய தாக்கத்தை பெறுகின்றவை மற்றைய உறுப்புகள். எனவேதான் மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவை பார்த்து பயப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாவிலிருந்து வெளிப்படுகிற கேடுகளில் ஒன்றுதான் புறம் பேசுவது என்பது. புறம் பேசுவது மிகப்பெரிய ஒரு பாவம். அது எல்லோரும் சிலர் மற்றவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி பேசாதீர்கள் என்று சொன்னால் உள்ளதைத்தானே பேசுகிறோம் என்று சொல்லுவார்கள். உள்ளதைத்தானே பேசுகிறோம் என்று சொல்லுவார்கள். உள்ளதை பேசுவதுதான் புறம் என்பதை பலர் தெரிந்து வைத்திருப்பதில்லை. உள்ளதை பேசுவதுதான் புறம் பேசுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், புறம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மிக்க அறிந்தவர்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், புறம் என்று சொன்னால் உங்களுடைய சகோதரன் வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை நீங்கள் பேசுவது புறம் என்று பெருமானார் அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் அவரை பற்றி பேசுவது அவரிடத்தில் இருந்தால் அதுவும் புறமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரில் அந்த குணம் இருந்தால்தான் புறம், இல்லை என்றால் புறம் அல்லது அவதூறு, அதைவிட பெரிய குற்றம் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். எனவே புறம் பேசுவது மிகப்பெரிய குற்றம். அது அந்த குற்றத்தை பற்றி குர்ஆன் சொல்கிற போது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை, பிணத்தினுடைய மாமிசத்தை புசிப்பது போன்று என்று சொன்னார்கள். அதற்கு ஒப்பானது இந்த புறம் பேசுவது என்று சொன்னார்கள். சாதாரணமாக செத்த கோழி, செத்த ஆடு, அதனுடைய இறைச்சியை கூட மனிதன் சாப்பிட மாட்டான். மனித இறைச்சியை சாப்பிடுவானா? நிச்சயமாக சாப்பிட யாருமே விரும்ப மாட்டார்கள்.
மனித இறைச்சி பிணமாக இருக்கிற போது சாப்பிடுவது என்பது மிக கொடுமையான ஒன்று. சாப்பிடவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒப்பானது தான் இந்த புறம் பேசுவது என்று நபிகள் நாயகம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே புறம் பேசுவது என்பது மகா கொடுமையான ஒரு குற்றம். சில பேர் பார்த்தால் யாரை பற்றியும் குறை பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் குறை இல்லாதவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான் குறை இல்லாதவன். வேறு எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையில் குறை உள்ளவர்கள் தான். குறை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? ஆனால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை திருத்தவே முடியாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வெளியே செல்கிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த ஒரு பலகீனமான ஒரு கோவேறு கழுதை, அதையும் கூட்டிக் கொண்டே சென்றார்கள். கொஞ்ச தூரம் சென்ற உடனே 4 பேர் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் என்ன இப்படி செல்கிறார்கள்? ஏறி செல்வதற்கு வாகனம் இருக்கிறது. வாகனம் இருக்கவே இந்த 2 பேரும் நடந்தே செல்கிறார்களே ஏன் என்று பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, நாம் முறை வைத்து பயணம் செய்யலாம். ஒரு சமயம் நான் ஏறி கொஞ்சம் தூரம் நான் பயணம் செய்கிறேன், நீ நடந்து வா. அதன் பிறகு நீ ஏறி பயணம் செய், நான் நடந்து வருகிறேன். இப்படி முறை வைத்து நாம் பயணம் செய்யலாம் என்று சொல்லி மகனை ஏற்றி வைத்து தான் நடந்து சென்றார்கள். கொஞ்ச தூரம் போன உடனேயே சிலர் பேசிக்கொண்டார்கள், இவன் ஒரு முதியவரை நடக்க வைத்து விட்டு இப்படி இவன் ஒய்யாரமாக இந்த வாகனத்தில் உட்கார்ந்திருக்கிறானே, கொஞ்சம் கூட ஒழுக்கமில்லையே என்று பேசிக்கொண்டார்கள். உடனே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே இறங்கிவிட்டு மகனை மேலே ஏற்றினார்கள். இவர்கள் நடந்து வந்தார்கள். கொஞ்சம் தூரம் போன உடனேயே சிலர் பேசிக்கொண்டார்கள், பாவம் முதியவரை நடக்க வைத்து விட்டு இந்த சிறுவன் மேலே ஒய்யாரமாக உட்கார்ந்திருக்கிறானே என்று அந்த மகனை பற்றி பேசினார்கள். அதற்கு பிறகு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கழுதையில் உட்கார்ந்தார்கள். யார் உட்கார்ந்தாலும் குறை பேசுகிறார்கள். இப்படி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்த போது 4 பேர் பேசிக்கொண்டார்கள், வாயில்லாத ஜீவன் இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களே, 2 பேரும் ஏறி இவ்வளவு பெருமை கொடுமைப்படுத்துகிறார்களே என்று பேசினார்கள். இப்படி இருவரும் இறங்கி முதலில் எப்படி நடந்து போனார்களோ அதுபோல நடந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. 4 வகையாக அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். 4 வகையாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஒன்று சரியாகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் மக்கள் அதையும் குறை சொன்னார்கள். குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லிக் கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் நாம் பிறரை பற்றி குறை சொல்லுவது என்பது நம்முடைய அமல்களின் பலன்களை எல்லாம் அழித்துவிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் குறை சொல்லுகிறோம் என்றால் அந்த குறை சொல்லுவது நம்முடைய அமல்களை அழித்து விடுவது. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய மகனார் ஒரு சிறந்த காரி, நல்ல ஓதக்கூடியவர், இனிமையான குரல் எடுத்து குர்ஆனை ஓதினால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றும். அவ்வளவு அருமையாக ஓதுவார். அதிகாலை நேரத்தில் குர்ஆனை எடுத்து வைத்து அவர் ஓதுவார். இனிமையான குரலில் ஓதுவார். அருகிலே அவருடைய தந்தை இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்கார்ந்து அதை ரசித்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அன்று இமாம் சாதி அவர்களுடைய மகன் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவன், அவன் சொன்னான், தந்தையே, நான் இனிமையான குரல் எடுத்து ஓதுகிறேன், நீங்கள் அதை அருமையாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ பாருங்கள், இவர்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், பாக்கியமற்றவர்கள், துர்பாக்கியம் உள்ளவர்கள் என்று அந்த மகனார் சொன்னார். உடனே இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மகனே, குர்ஆனை மூடிவிட்டு போய் தூங்கு. நீ ஓதுகிற இந்த குர்ஆனுடைய நற்பலன்கள் உன்னை சொர்க்கத்திற்கு சேர்ப்பதற்கு முன்னால் நீ சொன்ன இந்த குறைகள் உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும், போய் தூங்கு என்று சொல்லிவிட்டார்கள். பிறரை பற்றி நாம் குறை சொல்லுகிற போது நம்மை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை. நம்முடைய குறையை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. மற்றவர்களை பற்றி தான் சிந்திக்கிறோமே தவிர நம்மை பற்றி சிந்திப்பது இல்லை.
அப்படி பிறரை பற்றி நாம் குறை சொல்லுகிற போது நம்முடைய அமல்களினுடைய பலன்களெல்லாம் அழிந்து போகும் என்பதை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய சக்கரத்தி பெருமானாவர்களுடைய இன்னொரு மனைவி சஃபியா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் குள்ளமானவர்கள். அந்த குள்ளமானவர்கள் என்பதை கேலியாக சுட்டி காட்ட அன்னை ஆயிஷா பிராட்டியார் அவர்கள் சமயம் சொன்னார்கள், நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், அந்த சஃபியா இப்படி இருப்பதே அவருக்கு போதுமானது என்றார்கள். இப்படி சகிக்கனை காட்டினார்கள். அவர் குள்ளமாக இருப்பதே அவருக்கு போதுமானது என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் அன்னை ஆயிஷா பிராட்டியார் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு, ஆயிஷா என்ன வார்த்தை நீ சொல்லிவிட்டாய்? எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா நீ சொன்ன வார்த்தை? அந்த வார்த்தை கடலிலே கொண்டு போய் கலக்கினால் கடல் பூராவுமே கெட்டு போய்விடும். அப்படிப்பட்ட வார்த்தை அல்லவா நீ சொல்லிவிட்டாய் என்று பெருமானாவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்ன வார்த்தை சொன்னார்கள்? குள்ளமானவர். குள்ளமானவர் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை கடலிலே கலக்கப்பட்டால் கடலெல்லாம் அது மோசமாக போய்விடும், கெட்டு போய்விடும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவச் செயல் என்பதை பெருமானார் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார்களிடத்திலே 9 ஆண்டுகள் நான் பணிவிடை செய்திருக்கிறேன். 9 ஆண்டுகள் பெருமானார்களிடத்திலே நான் பணி செய்திருக்கிறேன். ஒரு நாள் கூட இதை ஏன் செய்தாய் என்று கேட்கவில்லை, இதை ஏன் செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை. ஒரு நாள் கூட சீ என்ற ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொன்னது இல்லை. பெருமானார்கள் அவ்வளவு பண்போடு நடந்து கொண்டார்கள், எந்த குறையும் சொன்னதில்லை என்று அன்னை ஆயிஷா பிராட்டியார் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் உணவருந்துவார்கள். உணவை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டார்கள். விரும்பினால் சாப்பிடுவார்கள், விரும்பவில்லையா சாப்பிடாமல் பேசாமல் இருப்பார்களே தவிர உணவை பற்றி கொஞ்சம் கூட அவர்கள் குறை சொல்ல மாட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். மக்கா மாநகரம் வெற்றி கொள்ளப்பட்ட போது, ஃபதஹ் மக்கா என்று சொல்லுவார்கள், மக்கா மாநகரம் வெற்றி கொள்ளப்பட்ட போது ஆட்சி அதிகாரம் எல்லாமே இஸ்லாமியர்களுடைய கையிலே வந்துவிட்டது. எதிரிகள் இப்பொழுது நடுங்குகிறார்கள், நமக்கு என்ன நேருமோ என்று. பலர் பயந்து நாட்டை விட்டுமே விரண்டு ஓடிவிட்டார்கள். அப்படிப்பட்டவர்களில் இஸ்லாத்தின் பிரதான வைரியாக இருந்த அபூஜகளுடைய மகன் இக்ரிமா என்பவரும் தப்பி ஓடிவிட்டார், யமன் தேசத்திற்கு ஓடிவிட்டார். அவருடைய மனைவி உம்முல் ஹக்கீம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். உடனே யமன் தேசத்திற்கு சென்று கணவரை கூட்டி வந்தார். யார் கணவர்? அபூஜகளுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டி வந்தார். பெருமானாருடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். சற்று தூரத்தில் வருகிற போதே பெருமானார்கள் பார்த்து கொண்டார்கள். சற்று அருகிலே வருகிற போது பெருமானார்கள் சொன்னார்கள், மிக தூரத்திலே இருந்து பயணித்து வருகின்ற பயணியே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும், வாருங்கள் என்று பெருமானார்கள் வரவேற்றார்கள். வரவேற்று விட்டு பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொன்னார்கள், இறந்து போனவர்களை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீர்கள், இருப்பவர்களுக்கு அது வேதனை தரும் என்றும் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடனேயே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹாதத்து கலிமா சொல்லுங்கள் என்று. அவர் கலிமாவை சொல்லிவிட்டு சொன்னார், நாயகமே, முதலில் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னால் உங்களை பல தடவை கடுமையாக நான் ஏசியிருக்கிறேன், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக நான் கடுமையாக போரிட்டிருக்கிறேன். இன்றிலிருந்து என்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இஸ்லாத்திற்காகவே நான் அர்ப்பணிப்பேன். பல போர்களில் பங்கெடுத்து நான் போர் புரிவேன், இஸ்லாத்திற்கு ஆதரவாக போர் புரிவேன் என்று அவர் சொல்லி சஹாபா பெருமக்களில் ஒரு மாணிக்கமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் இப்படி வருகிற போது, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற போது சஹாபாக்கள் சிலர் கூடியிருந்து கொண்டு பேசினார்கள், இதோ இந்த சமுதாயத்தினுடைய ஃபிரௌனின் மகன் வருகிறார் என்று சொன்னார்கள். இது அவருடைய காதில் விழுந்து விட்டது. ஃபிரௌன் எவ்வளவு கொடுமையானவன்,
அந்த கொடுமையானவனை சுற்றி காட்டி இந்த சமுதாயத்தினுடைய ஃபிரௌனின் மகன் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். காதில் விழுந்தவுடனே அப்படியே அவர்களுக்கு கடுமையான கவலை ஏற்பட்டு பெருமானார்களிடத்தை வந்து சொன்னார், நாயகமே இப்படி பேசுகிறார்கள் என்று. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், அருமை தோழர்களே, மரித்து போனவர்களை பற்றி குறை பேசாதீர்கள், உயிர் உள்ளவர்களுக்கு அது வேதனை ஏற்படுத்தும், அப்படி பேசாதீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே யாரையும் இந்த குறை பற்றி நாம் குறைபடுத்தி மனம் புண்படும்படி நாம் பேசக்கூடாது. அன்னை சஃபியா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய அருமை மனைவி ஒரு கட்டத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே, என்னை இதர மனைவிமார்களெல்லாம் இதர சக்கரத்திமார்களெல்லாம் யூத பெண்ணே என்று சொல்லுகிறார்கள் என்று குறை சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், நான் யூத பெண் தான், நீ பதில் சொல்ல வேண்டியதுதானே. என்னுடைய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய பெரிய தந்தை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சிறிய தந்தை, நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவர் என்று நீ பதில் சொல்ல வேண்டியதுதானே என்று தன்னுடைய மனைவியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே யாரும் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது, அது மகாபெரிய குற்றம் என்பதை குர்ஆனும் நபிமொழியும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொறாமை என்பது மகாபெரிய ஒரு குற்றம். அது நெருப்பு விறகை தின்பது போல் பொறாமை ஈமானை தின்றுவிடும் என்று சொன்னார்கள். நெருப்பு விறகை தின்பது போல் ஈமானை தின்றுவிடும். எது இந்த பொறாமை ஈமானை தின்றுவிடும் என்று. ஒரு நெருப்பு குச்சி 100 வீடுகளை எரித்து சாம்பலாக்க முடியும். ஒரே ஒரு குச்சி, நெருப்பு குச்சி 100 வீடுகளை எரித்து சாம்பலாக்க முடியும். ஆனால் முதலில் எரிந்து சாம்பலாவது எது? அந்த தீக்குச்சி தான், நெருப்பு குச்சி தான் எரிந்து சாம்பலாகும். அதை போன்று எந்த ஒரு மனிதன் முதலில் பொறாமை கொள்கிறானோ அந்த பொறாமை கொள்ளப்பட்டவனுக்கு முன்னால் அந்த தாக்கத்திற்கு இலக்காகுவன் பொறாமை கொள்பவன் தான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஒரு அப்பாவி மனிதன் இருந்தான். அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு சுலோகத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான். என்ன சுலோகம்? நன்மை செய்பவனுக்கு நான் நன்மை செய்வேன், எனக்கு தீமை செய்பவனுக்கும் நான் நன்மையே செய்வேன், எனக்கு தீமை செய்பவனுக்கு பதில் தீமை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அவனுடைய தீமையே அவனுக்கு போதுமானது. இப்படி ஒரு சுலோகத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். போகும் பொழுதும் வரும் பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அரசனிடத்தில் இவருக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. இப்படி ஒரு நல்ல மனிதன் அவன், அப்பாவி மனிதன். இப்படியே சொல்லி கொண்டிருப்பதனால் அரசனிடத்திலே ஒரு நல்ல மரியாதை உண்டு. வேறொருவன் இவன் மீது பொறாமை கொண்டு எப்படியேனும் அரசனிடத்திலே உள்ள அந்த நெருக்கத்தை தடை செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஒரு நாள் அன்று அந்த அப்பாவி மனிதனுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்தான் தன்னுடைய வீட்டில். அந்த விருந்தில் அதிகமான வெள்ளைப்பூட்டை கலந்து கொடுத்து விருந்து கொடுத்தான். அந்த அப்பாவி மனிதன் சாப்பிட்டான். நிறைய வெள்ளை பூண்டு வெளியே வந்தால் வாயில இருந்து வெள்ளை பூண்டினுடைய நாற்றம் வந்து கொண்டே இருக்கும். இங்கே வெள்ளை பூண்டை வைத்து உணவு கொடுத்து விட்டு விருந்து கொடுத்து விட்டு இந்த பொறாமைக்காரன் அரசனிடத்திலே போய் சொன்னான், அரசே, உங்களிடத்திலே வந்து போகிறானே ஒரு அப்பாவி மனிதன் போன்று, அவன் என்ன சொல்லிக்கொண்டு தெரிகிறான் தெரியுமா? உங்களுடைய வாயிலே இருந்து துர்நாற்றம் அடைகிறது என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு வார்த்தை அரசனிடத்திலே சொன்னான். வேண்டுமானால் நாளை வந்தால் நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், உங்களிடத்திலே பேசுகிற போது தன்னுடைய கையை மூக்கின் பக்கம் வைத்துக்கொண்டே பேசுவான் என்னும் சொல்லிவிட்டான். மறுநாள் அந்த அப்பாவி மனிதன் அரசரிடத்திலே சென்றபோது அரசருக்கு முன்னால் பேசுகிற போது அந்த வெள்ளை பூண்டினுடைய வாடை அவருக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர் கையை இப்படி வைத்து பேசிக்கொண்டு இருக்கிற போது அரசருக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது, இவன் சொல்லியிருப்பான் என்று. உடையவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு காகிதத்திலே எழுதி மரண தண்டனை கொடுக்க வேண்டும், இந்த கடிதத்தை கொண்டு வருபவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு காகிதத்திலே எழுதி கவரில் வைத்து அவன் கையிலே கொடுத்து, இது அந்த அதிகாரிடத்தை கொண்டு போய் கொடு, உனக்கு தக்க சன்மானம் கிடைக்கும் என்று அரசன் சொல்லி அனுப்பினான். இவன் கவரை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். வெளியே அந்த பொறாமைக்காரர் காத்து கொண்டே இருந்தான். இவருக்கு என்ன கிடைக்கிறது பார்க்கலாம் என்று கவரோடு வருகிறான்.
என்னப்பா கவர் என்று கேட்டான் அந்த பொறாமைக்காரன். இவன் விளக்கத்தை சொன்னான். அரசர் கொடுத்தார், என் அதிகாரியிடத்தில் கொடுத்தால் தக்க சன்மானம் தருவார்கள் என்று. அதை எப்படியும் நாம் பறித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி, அப்பா அந்த கவரை என்னிடத்தில் கொடு, நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி கவரை வாங்கி கொண்டு போய்விட்டான். என்ன நடந்திருக்கும் அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தண்டனை அவனுக்குத்தான் கிடைத்தது. மறுநாள் எப்போதும் போல் அந்த அப்பாவி மனிதன் அரசரிடத்திலே வந்தான். அரசன் ஆச்சரியப்பட்டு போனான். இவன் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டுமே, எப்படி வந்தான் என்று. அவனிடத்திலே விசாரித்தவுதான் உண்மை வெளியாயிற்று. எவன் தண்டனை பெற வேண்டுமோ அவன்தான் உண்மையில் தண்டனை பெற்றிருக்கிறான் என்று அந்த அரசன் உணர்ந்தான் என்று கதை சொல்லுவார்கள். இப்படி பார்க்கிற போது பொறாமை என்பது மிக பொல்லாத ஒரு குணமாகும். அதே நேரத்தில் புறம் பேசுவது என்பதும் மிகப்பெரிய ஒரு பாவமாகும். பிறரை பற்றி எந்த வகையிலும் நாம் குறை சொல்லக்கூடாது. குறையில்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற போது நாம் ஏன் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொள்ள வேண்டும்? எனவே யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாது எல்லாரை பற்றியும் நிறைவான நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மறிக்க வேண்டும். வல்லநாயனான அல்லாஹு தஆலா அத்தகைய பெரும் தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்து அருள் வாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.